வணக்கம் ரிதி. போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மிகவும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. மேலும் துறை வாரியாக அந்தந்த செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்துவதற்காக பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி திட்டமிட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய வகையிலான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாடு அரசானது நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை தலைமை செயலகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தலைமை செயலாளர்கள் அதே போல மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை குறித்த ஆய்வு கூட்டமானது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தலைமை செயலாளர் தலைமையில் நடத்தப்பட்டது. மேலும் அந்த ஆய்வு கூட்டத்தில் கூட அதிகாரிகளுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதற்கான அனைத்து அறிவுரைகளும் வழங்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்பாகவும் மாவட்டம் வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் முக்கிய ஆலோசனைகளை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் முருகானந்தம், காவல்துறை சார்பில் டிஜிபி சங்கர் ஜிவால் பங்கேற்றிருக்கிறார். அதே போல கூடுதல் டிஜிபி அருண்குமார் பங்கேற்றிருக்கிறார். சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர், அதே போல ஆவடி கமிஷனர் சங்கர் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் குறித்தும் திட்டமிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருளின் அந்த புழக்கமானது நாளுக்கு நாள் அதிகமாக இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய வகையில் அதனை தடுப்பதற்காக பிரத்யேகமாக சில சிறப்பு நடவடிக்கைகள், அதே போல நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.